ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓவரால் வீக்லி ஃபோர்காஸ்ட் அண்ட் வந்துட்டு ஓவரால் எல்லா மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சார்ட்ஸில் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டிலேருந்து வரும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல் டைம் கடைசி வீடியோவில் நான் ஆக்சுவலாக அப்டேட் சொல்லியிருந்தேன். இந்த நாய்ஸ்க்கு மேலே பிரேக் வைக்கலைன்னா மேபி திரும்பி நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி திரும்பி அந்த நாய்ஸ்க்கு மேலே மார்க் க்ளோஸ் வைக்க முடியாமல் திரும்பியும் டபுள் டாப் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அண்ட் இந்த இடத்துல ஒரு பெரிய ஹெட் அண்ட் ஷோல்டரும் நெக்லைன் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ மார்க்கெட் கரண்ட்லி இன் கரெக்ஷன் ஃபேஸ். திரும்பி நம்மளுக்கு வந்து வீக்லியில் பெரிய ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த ட்ரெண்ட்லைன்ஸ் நீங்கள் வீக்லியில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வீக்லியில் ஒரு பெரிய ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் நம்மளுக்கு நடந்திருக்கு. மார்க்கெட் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு செழிப்பாக கீழே உடச்சி கம்ஃபர்டபுளாக மார்க்கெட் செல்லிங் சைடுக்கு வந்தாச்சு. ஸோ ஓவரால் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 24,379. ஸோ இந்த ரேஞ்சு கிட்ட மார்க்கெட் வந்துட்டு இதுக்கப்புறம் திரும்பினா மட்டும்தான். ஸோ இதுக்கு இடையில இந்த ஜோனுக்குள்ளே என்ன விதமான ரிவர்சல்ஸ் மேலே மார்க்கெட் போகிற மாதிரி போயிட்டு சுற்றினாலும் திரும்பி மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு மார்க்கெட் திரும்புதுன்னு எடுத்துக்கலாமே தவிர இந்த ரேஞ்சுக்குள்ள திரும்பியும் மார்க்கெட் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனாலோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு மார்க்கான டேட் என்னன்னா 2024 செப்டம்பரில் மார்க் ஆனது. அதே இடத்த தான் கரெக்டாக மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு கரண்ட்லி நெக்ஸ்ட் சப்போர்ட் 24,379. ஆல்ரெடி நம்மளுக்கு ஆல் டைம் ஹை கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5% வந்திருக்கு. இன்னும் ஒரு 7.5 ஆல்மோஸ்ட் ஒரு 3% கிட்ட ஃபால் எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த 3% ஃபால் முடிச்சுட்டு 24,379 கிட்ட வந்ததுக்கப்புறம் அது ஒரு டிசிஷன் மேக்கிங் டைமாக இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு அது வந்துட்டு மேஜர் சப்போர்ட்டாக மார்க்கெட் இவ்வளோ நாள் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. இல்லை 24,379 பிரேக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது மந்த்லியில் நம்மளுக்கு 21,757 தான் இருக்குது. ஸோ பெரிய ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் ஒரு இப்போ இருக்க கண்டிஷன் சொல்கிறேன், 24,379 பிரேக் ஆகாத வரைக்கும் இது வந்து ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்துட்டு திரும்பி மார்க்கெட் மேலே ஏறிடும். அப்படி இல்லை இதை உடச்சிட்டு மார்க்கெட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பெரிய ஃபாலோ எதிர்பார்க்கலாம் நிஃப்டியில். அது வந்தாலும் நல்லது தான் நினைக்கிறேன். பிகாஸ் மார்க்கெட் ஓவரால் பெரிய பம்பில் இருக்குது. அது கிட்டத்தட்ட டாப்லேருந்து ஒரு 18% கரெக்ஷன் கொடுத்தது அப்படின்னா வெல் அண்ட் குட். நம்மளுக்கு திரும்பி பையிங் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மார்க்கெட்டுக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா. பட் இப்போதைக்கு கரண்ட்லி மார்க்கெட் என்ன வெரி கிளியர் செல். அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் இதுக்கு உல்ட்டாவாக இருக்குது. பட் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டின்னு ஒரு 1000 பாயிண்ட் கீழே வந்துட்டு வரத்துக்கும் இந்த 24,379 நிஃப்டி ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு 24,379 நம்மளுக்கு புல் பேக் வந்து எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா மந்த்லியோட சப்போர்ட் நோக்கி மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி நம்ம நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணணுமோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு 57,647 ஆல்மோஸ்ட் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 670 பாயிண்ட் நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட் கீழே வந்துட்டு நம்மளுக்கு அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னா நிஃப்டி நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் இது பவுன்ஸ் பேக் ஆகும் ரெடியாக இருக்கும். இல்லை மார்க்கெட் இந்த லெவலில் உடைக்குது அப்படின்னா மட்டும்தான் பேங்க் நிஃப்டி திரும்பி நம்மளுக்கு ஒரு பெரிய செல் ஆஃப் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பிகாஸ் அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு 55,600 தான் இருக்குது. ஒன்ஸ் நம்மளுக்கு 57,000 சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் கிட்டத்தட்ட 1,700 பாயிண்ட் மார்க்கெட் ஃப்ரீ ஃபால் தான் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு பட்ஜெட் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு வேளை நெகட்டிவ் பட்ஜெட்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கோயிங் டு பிக்கஸ்ட் ஃபால் இன் அப்கமிங் டேஸ். ஸோ கொஞ்சம் இந்த இடத்துல குரூஷியலாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் தவிர்த்துட்டு வெயிட் பண்ணுங்கள். பட்ஜெட் முடிஞ்சு வாலட்டிலிட்டி செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போதைக்கு பை அண்ட் செல் ப்ரெடிக்ட் பண்ணி விளாட வேண்டாம் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ க்ரூட் ஆயில் பொறுத்தளவுக்கு ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு க்ரூட் ஆயில் திரும்பி நம்மளுக்கு வீக்லியில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்தது. திரும்பி சப்போர்ட் எடுக்குது க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் அந்த $56 அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஜோனாகவே மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த $56 மார்க்கெட் பிரேக் ஆகலை அப்படின்னா திரும்பி நம்மளுக்கு டெஃபினட்டாக நெக்ஸ்ட்டு $65 அண்ட் அதை பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு $72 அண்ட் டாப்பில் $77 வரைக்கும் க்ரூட் ஆயில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பட் இப்போதைக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 28
சாரி $16 மேலே அப் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் க்ரூட் ஆயில் பொறுத்தவரை. பிகாஸ் இது சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி ரொம்ப நாள் போயிட்டு இருக்கிறதுனால திரும்பியும் டாப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக $65 வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அடுத்தது கோல்டு ஃபியூச்சர்ஸ். ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, இஷ்டத்துக்கு அது பாட்டு ஏறிக்கிட்டு இருக்கு. இது இப்போ இந்த மாதிரி ரேலி வந்து மோஸ்ட்லி போணுச்சுனாலே ஏதாவது சடனாக ஒரு கேஷ் மாதிரி ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்கும். பட் அதை நம்ம அதுக்குன்னு நம்ம பை பண்ணாமே இருங்கன்னு நான் சொல்லலை. பட் என்னை பொறுத்தளவுக்கு கோல்டை விட ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு இப்போ பெஸ்ட்டாகவே இருக்குது. நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் லோ ப்ரைஸஸ்லேயே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பை பண்ணலாம். கோல்டுன்னு கோல்டில் போய் மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா இது அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் கோல்டு ப்ரைஸ் கிடையாது. நல்ல பெரிய பீக் போயிட்டு காசு இருக்கிறவங்க பண்ணுங்கள். அப்படி இல்லைனா லோ அமௌண்ட்ஸ் தான் என்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக ஷேர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல நல்ல ஷேர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் இடையில ஒரு இதாக இருக்குது, பெரிய லெவலுக்கு ஃபாலோ ஆகிருக்கு. நான் அதையுமே ஜஸ்ட் காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு கோல்டு 4 ஹவரில் ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகி நிற்கிது. பட் ஒன்ஸ் நம்மளுக்கு கோல்டு வந்து இந்த லெவலில் பிரேக் ஆகிட்டு இந்த 58,297 பிரேக் ஆகிட்டு மேலே அப்படின்னா நெக்ஸ்ட்டு அகைன் மார்க்கெட் வந்து அப் சைடில் மேலே தான் ஏறப்போகுது. ஸோ டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 166, 128 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான ஆல்மோஸ்ட் வாய்ப்பு வந்து அதிகம். ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த 158,297 மேலே 4 ஹவரில் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுட்டு அப்படின்னா நெக்ஸ்ட் அங்கேருந்து இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 5% வரைக்கும் கோல்டு மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல ஒரு மொமெண்டம் கோல்டில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெரிய லெவல் ஃபால் இப்போதைக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கோல்டு ஏதாவது கரெக்ஷன் ஃபேஸ் வருது அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த ஜோனை உடைக்கணும். இந்த 149 உடச்சிது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டு சின்னதாக ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இந்த 117லேருந்து ஏறினதுக்கு 50% அப்படின்னா கூட நம்மளுக்கு திரும்பியும் 138,847 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் அது உடச்சாதான். பட் இப்போதைக்கு அது உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நல்ல மைங் மொமெண்டம் தெரியுது. இந்த இடத்துல போய் செல்லிங்க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது முட்டாள்தனம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி. நெக்ஸ்ட்டு பிட்காயின். ஸோ கம்மிங் டு பிட்காயினை பொறுத்தளவுக்கு வீக்லியில் நம்மளுக்கு திரும்பியும் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது இதில் ஒரு லோ உடச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூ செல் ஆஃப்ஸில் இருந்துச்சு. இப்போது கரெக்ஷன் ஃபேஸை முடிச்சுட்டு மார்க்கெட் திரும்பி நம்மளுக்கு ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகிற மாதிரி தெரியுது. அண்ட் டெய்லியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் தெரியுது. ஸோ ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ இது பிரேக் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக பிட்காயின் கோயிங் டு ப்ளீட் அகெயின். எந்த ரேஞ்ச் வரைக்கும்னா ப்ரீவியஸ் வீக்லி சப்போர்ட் எந்த லெவலில் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 77,822 வரைக்கும் இருக்குது. அந்த ரேஞ்ச் வரைக்கும் பிட்காயின் ப்ளீட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். கீழே போயிட்டு மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் அந்த இதில் பவுன்ஸ் ஆகுதா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு 12% கிராஷ் வந்து இந்த வீக் பிட்காயின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த ட்ரெண்ட் லைன் கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா. அண்ட் நெக்ஸ்ட்டு US 100. ஸோ அமெரிக்கா மார்க்கெட் பொறுத்தளவுக்கு சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு. நம்ம இந்தியன் மார்க்கெட் தான் செல்லிங்கில் இருக்குது. பட் அமெரிக்கா மார்க்கெட் ஸ்டேபிளாக நம்மளுக்கு சைட்வேஸில் தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா டாலர் இண்டெக்ஸ் பெரிய லெவலில் மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் மோஸ்ட்லி ஃபாலோ ஆனாலே ஐடி ஸ்டாக்ஸ்லாம் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். பெரிய லெவலில் ஃபாலோ வரதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ அதன் அடிப்படையில் அமெரிக்கா மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நின்றுட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த வீக் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு வேளை மேலே உடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு பூம் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 19 நவம்பர் 2025 இருந்து அது ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை உடச்சதுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ரேலி எப்படி இருந்தாலும் இது பிரேக் அவுட் ஆச்சுனாலே இந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டார்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே கொண்டு வச்சிங்கன்னா கூட டாப்பில் 26,987 வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ US 100 பொறுத்தளவுக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி. பட் மோஸ்ட் ப்ராபபிளி யூஎஸ் மார்க்கெட் சைட்வேஸில் தான் இருக்குது. பட் இந்த இடத்துல ட்ரெண்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். அண்ட் வீக்லியில் பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. பட் அது ஒன்ஸ் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆனால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த வீக்கான அப்டேட். ஓவரால் மார்க்கெட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரெண்டை கொஞ்சம் ட்ரெண்ட் கண்டினியூஷனோட ட்ரெண்டோட போகிறது தான் பெட்டர். அவசரப்பட்டு பை அண்ட் செல்னு ப்ளே பண்ணி விளாட வேண்டாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நான் பார்க்க